ஹாய் ட்ரேடர்ஸ். நிறைய பேர் வந்து வால்யூம் ஆர்டர் ஃப்ளோ இண்டிகேட்டரோட டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதோட டெமோவும் இப்போ நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். எப்படி அப்படின்னா, இது வந்து டோட்டல் பையர்ஸ் எந்த சைடு இருக்காங்க, செல்லர்ஸ் எந்த சைடு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளியராகவே காமிச்சு கொடுக்கும். ஸோ ஒரு ஒரு ஆப்ஷன் மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னா நமக்கு வந்து வால்யூம் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஸோ நார்மலாக கீழே உள்ள வந்து பார் வால்யூமில் வந்து நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. ஜஸ்ட்டு அது வந்து மூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் அது க்ரீன் பாரா ரெட் பாராங்கிறது நமக்கு ஷோ பண்ணும். அதை வச்சு நம்ம எந்த கன்ஃபர்மேஷனுமே எடுக்க முடியாது. இப்போ நமக்கு வந்து இதில் வந்து வால்யூம் இன்ஃபர்மேஷனோடையே நமக்கு டோட்டலோடதையே காமிக்கும். நான் ரீப்ளே போடுறேன் பாருங்கள். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கால் சைடுக்கு போடுறேன். 29th அன்றைக்கி ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ரீப்ளே போடுறேன். ஓப்பனிங்கில் வந்து நமக்கு எப்போதுமே ஃபஸ்ட்டு 0 தான் வரும். ஓகேங்களா, ரெண்டு சைடுமே 0 வரும். அடிஷன் ஆகிற சைடு வந்து நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் ஆப்போசிட் சைடு மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னா, இப்போ இன்கேஸ் இது கால் மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னா, இந்த இடத்துல டோட்டல் செல்லரோட வால்யூம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 23னா இந்த 23 அப்படியே தான் இருக்கும். இந்த சைடில் வந்து 10 மில்லியன் 11 மில்லியன் 15 மில்லியன் ஆட் ஆகும். ஆட் ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து நமக்கு வந்து மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா, பார்க்கலாம். ஸோ இது வந்து சிஸ்டம்லனா ரெண்டு சார்ட்டுமே நமக்கு வந்து பார் ரிப்ளே சப்போர்ட் பண்ணும். இது நான் டேப்பில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அட் அ டைமில் வந்து ஒரு சார்ட்டு தான் வந்து ரீப்ளே ஒர்க் ஆகுது. நான் ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரெண்டுமே ப்ளே பண்ணுற மாதிரி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் புட் சைட்லேயும் போடுறேன் 25,300. இப்போ நம்ம பார்க்குறது 25,300ஓட காலோட ஆக்ஷன். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்லேயோ இல்லை வந்து ஒரு எஸ்எம்சி கான்செப்ட்லேயோ ஐசிடிலேயோ நீங்கள் வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம். வால்யூமோட கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல அக்யூரேசி இருக்கும். நீங்களே பாருங்கள். இது வந்து வால்யூம் அடிஷன் ஆகிறப்ப நமக்கு எவ்வளோ பெரிய வந்து பெனிஃபிட் இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ வந்து இது பார் ரிப்ளைங்கிறதுனால நமக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் வந்து லைவ் மார்க்கெட்டில் நமக்கு நல்லாவே வந்து அதோட சேஞ்ச் ஒரு அடிஷன் எல்லாமே தெரியும். ஓகேங்களா, ஸோ எந்த சைடு வந்து பையர்ஸ் வராங்க அப்படிங்கிறது கிளியராகவே காமிச்சு கொடுக்கும். காமிச்சு கொடுக்குறப்ப நம்ம ரெடி ஆகிக்கலாம். ஆப்போசிட் சைடில் வந்து நமக்கு வந்து அதையும் கன்ஃபர்மேஷனாக பார்த்தோம்னா இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ 3 சார்ட்டு போடுறீங்க அப்படின்னா, இண்டெக்ஸ் சார்ட்டு, கால் சார்ட்டு, புட் சார்ட் 3மே போடுறீங்கன்னா செம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேங்களா, அதேமாதிரி இது 5 மினிட்ஸை விட நம்ம வந்து 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் அக்யூரேசி லெவல் நல்லாயிருக்கும். 5 மினிட்ஸில் வந்து அந்த லாஸ்ட்டு 5 மினிட்ஸோட வால்யூம் தான் பில்ட் ஆகிறது காமிக்கும். ஆனால் 10 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் நமக்கு நல்லாவே வந்து அது காமிச்சு கொடுக்கும். அக்யூரேசி நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் இந்த வால்யூம் டோட்டல் பையர் வந்து டோட்டல் செல்லரோட அதிகமாக வரப்போ அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். நான் வேணாலும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ டோட்டல் பையர் வந்து அடிஷன் ஆகிட்டே இருக்குது. கவனிச்சிங்கன்னா தெரியும். ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ சேஞ்ச் ஓவர் ஆகுது. ஓகேங்களா, 50 மில்லியன் ஆகுது. ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து ஒரு மொமெண்டம் எப்போ வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த வால்யூம் இன்ஃபர்மேஷனை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம். மொமெண்டம் நம்ம எப்போ என்ட்ரி போடுறது, நமக்கு மொமெண்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டுட்ருப்போம். வால்யூம் ஒரு ரியல் வால்யூம் எங்கே வருது அப்படிங்கிறதெல்லாம் கஷ்டப்படுவோம். பட் நம்ம இண்டிகேட்டரில் இது எல்லாமே காமிச்சு கொடுக்கும். வால்யூம் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் போடலாம். இதில் வந்து நம்ம வந்து ஏமாறவே மாட்டோம். ஏன்னா வால்யூமில் மேனிப்புலேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேக்ஸிமம் வால்யூமில் வந்து மேனிப்புலேஷனே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்மளும் வந்து அதுபடி பார்க்குறப்ப இது நல்லாவே வேலை செய்யுது. ஓகேங்களா, உங்களுக்கே இந்த சேஞ்ச் ஓவர்லேயே பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக அது காமிச்சு கொடுத்துச்சுன்னு. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து மெயினான இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டோட்டல் பையர் டோட்டல் செல்லரோட வால்யூம் வந்து சேமாகவே இருக்குது, ரொம்ப நேரமாக சேமாகவே வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா கன்சல்டேஷன்லேயும் அதை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, இது அப்போ இது கன்சல்டேஷன் ஆக போகுது,
கால் சைட்லேயும் அதே மாதிரி ஒரு 80 மில்லியன், இது 80 மில்லியன் இருக்குது அப்படின்னா நமக்கு கன்சல்டேஷன் அப்படிங்கிறத அது இண்டிகேஷன் பண்ணும். புட் சைட்லேயும் அதே மாதிரி ஒரு 50 மில்லியன் டோட்டல் பையர், 50 மில்லியன் டோட்டல் செல்லர் பக்கத்துலேயே ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ்லேயே ரொம்ப நேரமாக இருக்குது ப்ரைஸ் மூவ்மெண்ட் அப்படின்னா நம்ம கிளியராகவே தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி கன்சல்டேஷன் நடக்குதுன்னு. அப்போ ஒரு மொமெண்டம் வரப்போ பெரிய ஹியூஜ் டிஃப்ரென்ஸில் வால்யூம் அடிஷன் வரப்போ நமக்கு நல்லாவே காமிச்சு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ வால்யூம் வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து கிளியராகவே ரீட் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? இதோட செட்டிங் காமிக்கிறேன், ஜஸ்ட்டு பாருங்கள். பீரியட் மோடு வச்சுருக்கோம், டெய்லி, வீக்லி, மந்த்லி, ஹை டு லோ, மேனுவல். ஓகேங்களா? மேனுவலாகவும் நம்ம ஸ்விங்கை வரைஞ்சிக்கலாம். ஸோ அதோடய வால்யூம் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ இன்ட்ராடே பண்ணுறோம், ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு டெய்லி தான் எப்போதுமே டிஃபால்ட்டாக வச்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து லேபிளோட பொசிஷன் வந்து நமக்கு இன்னும் பக்கத்தில் வேணும் அப்படின்னா செட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது அப்படின்னா எனக்கு இங்கே ஷோ ஆகணும், இல்லை இன்னும் தள்ளி ஷோ ஆகணும் அப்படின்னா அந்த வேல்யூ, அந்த லேபிள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நான் வந்து அந்த 29க்கு நான் புட்டோடது இப்போ இது பாருங்கள், இந்த டே ஓப்பன் ஆகிடுச்சு 30th, ரெண்டுமே வந்து 0லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். பட் வந்து நமக்கு ஓப்பனிங்கில் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கு செல்லர் தான் அதிகமாக இருக்காங்க. இது வந்து டக்குன்னு நீங்கள் வந்து ஓப்பனிங் ட்ரேட் பண்ணுறவங்க அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போது ஒன்ஸ் வந்து நமக்கு வால்யூம் சேஞ்ச் ஓவர் ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓப்பனிங் ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓப்பனிங்லேயே. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ட்ரியே வந்து பெரிய மூவ்மெண்ட் நடக்கும், டக்குன்னு 50 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியாகவே இது பண்ணலாம் சென்செக்ஸில். அதேமாரி இந்த இண்டிகேட்டர் வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே யூஸ் பண்ணலாம். ஃபாரெக்ஸு, கமாடிட்டி, கிரிப்டோ, நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இண்டிகேட்டரை. ஓகேங்களா? இந்த இண்டிகேட்டரோட ப்ரைஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் வந்து என்கிட்ட வந்து கேளுங்க, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இதை முடிச்சுக்கலாம். இந்த இதை கால் சைடோட தான் இப்போ நான் புட் சைடோட தான் ரீப்ளே போடுறேன். ஓகேங்களா? ஸோ 29th போடுவோம். ஓகே கொடுத்துட்டேன். ரீப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஓப்பனிங்கே வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துருச்சு. இந்த சைடு வந்து புட் சைடு தான் அன்றைக்கி ஃபேவரபிள் 29th அன்றைக்கி. ஓகேங்களா? ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறாங்கன்னா டக்குன்னு போட்டு பெரிய லாட் போட்டு டக்குன்னு ஸ்கேல்பிங் பண்ணி பிடிக்கலாம். இந்த டோட்டல் செலவு வந்து 0லே தான் இருக்குது. எப்போ அடிஷன் ஆகுதோ, இது ஃப்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது. நல்ல டிஃப்ரென்ஸில் இருக்குன்னா நம்ம இந்த சைடே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சைமல்டேனியஸாக வந்து டெஸ்க்டாப்பில், லேப்டாப்பில் எனக்கு காமிச்சு கொடுக்கும். பட் இது டேபுங்கிறதுனால அட் அ டைமில் ஒரு ரிப்ளே தான் ஒர்க் ஆகுது. ஸோ லைவ் டெமோ வேணுங்கிறவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க. இது நான் லைவ் டெமோவுமே நம்ம ட்ரேடிங் டேஸ் அன்றைக்கி எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் லைவ் டெமோவுமே காமிக்கிறேன். ட்ரையல் எல்லாருமே கேட்குறீங்க, ட்ரையல் என்னால் கொடுக்க முடியாது. லைவ் டெமோ கூகுள் மீட்டில் என்னால் கொடுக்க முடியும். ஓகேங்களா? நான் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுறேன், நான் வீடியோ பெருசாக போக வேணாம். ஸோ ஒரு வால்யூமை வந்து எப்படி கன்ஃபர்மேஷன் எடுத்து ட்ரேடிங் பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம இண்டிகேட்டர் கிளியராகவே வந்து காமிச்சு கொடுக்குது, பார்த்துங்க. ஸோ இது வந்து ரீப்ளேங்கிறனால கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் லைவ் மார்க்கெட்டில் ரியல் அடிஷன் நமக்கு பில்டப் ஆகிறது கிளியராகவே தெரியும். எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட அன்வைண்டிங்கு பில்டப்லாம் தெரியுதோ அதே மாதிரி வால்யூமுக்கும் நம்ம இண்டிகேட்டரில் சூப்பராகவே கண்டுபிடிக்கலாம். ஸோ அதேமாதிரி ப்ரைஸிங்கும் வந்து பெருசாலாம் நாங்கள் ஒன்றும் வைக்கல, ஸ்மால் அமௌண்ட்டு தான் வச்சுருக்கோம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அந்த இன்ஃபர்மேஷனும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தெரியுதுங்களா? ஸோ நமக்கு வந்து அவசரப்பட்டு ஒரு க்ரீன் கேண்டில் வந்தோன்னே போய் கால் எடுக்கிறது, இங்கே ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் நம்ம அங்கே போய் வந்து இந்த புட்டோட ஆப்ஷனை என்ட்ரி போடுறது,
இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துரும் இந்த இண்டிகேட்டர். ஓகேங்களா? நீங்கள் 3 லேஅவுட்டாக போட்டிருந்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸு, காலு, புட்டு 3த்தையும் போட்டு அட் அ டைமில் இந்த இண்டிகேட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க. ஃபுல்லாகவே நமக்கு காமிச்சு கொடுக்கும். ஓகேங்களா? ரொம்ப கிளாரிட்டியான இண்டிகேட்டர் இது. வேணுங்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். சும்மா டைம் பாஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து சும்மா என்கொயரி பண்ணுறீங்க அது என்ன ஏது அப்படின்ட்டு. பட் வந்து எனக்கு எல்லாருக்கும் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. கொஞ்சம் ஜென்யூன் பீப்புள் மட்டும் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே தெரியும் 30th அன்னைக்கு செம்ம கன்சால்டேஷன் நடந்துச்சு. கால் சைடு தான் வந்து ஒரு மொமெண்டம் பிடிச்சது. எத்தனை மணிக்குன்னா நமக்கு வந்து அரௌண்ட் வந்து 135. ஓகேங்களா? 135 போல் நமக்கு மொமெண்டம் கிடச்சிது. ஸோ இங்கே வந்து 135 எங்கே வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடம் வர வரைக்கும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு வந்து ப்ரைஸ் மூமெண்ட் ஏறுது. ஆனால் வால்யூம் வந்து செல் சைடு தான் அதிகமாக இருக்குது. டோட்டல் செல்லர் தான் அதிகமாக இருக்காங்க. பட் ஆனால் ப்ரைஸ் மட்டும் ஏற்றுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மேனிப்புலேஷன்லாம் இதில் பார்த்துக்கலாம் நீங்கள். 135க்கு நான் அந்த இடத்துல வந்து அந்த லைன் மாதிரி இருக்குது பாருங்கள், பார்க்கலாம். ஓகே. ஸோ நமக்கு வந்து இது நல்லாவே காமிச்சு கொடுக்குது. ஸோ கால் சைடு கால் சார்ட்டு புட் சார்ட்டு சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இது கன்சல்டேஷன் டேயில் வந்து நமக்கு பை செல் மாற்றி மாற்றி காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ்லேயே ஓடும். ஓகேங்களா? ஸோ கன்சல்டேஷன் முதற்கொண்டு இதில் கண்டுபிடிக்கலாம். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.